Welcome to our fairmaths channel. இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோல 9th 10th 11th sum பார்க்க போறோம். இப்போ 9th sum. If adja equal to 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 find a inverse கேட்டிருக்கு. ஸோ நமக்கு a inverseக்கு புக்லேயே ஐடென்டிட்டி கொடுத்துருக்கு. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் அது எப்போ அட்ஜிஏ கொடுத்துருந்தா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ இன்டு அட்ஜிஏ. இதுதான் ஃபார்முலா. நமக்கு என்னது ஆல்ரெடி அட்ஜிஏ கொடுத்துருக்கு. ஸோ அட்ஜிஏ கொடுத்துருக்கிறதுனால இப்போ மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஆஃப் அட்ஜிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன வரும்? ப்ளஸ் 2 இன்ட்டு அதில் வந்து ரெண்டு டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு மிடில் இருக்க இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். மிடில் டேர்முக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலாவிலே மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 36 மைனஸ் 18 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 36. அப்போ மாடுலஸ் ஆஃப் அட்ஜியை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்ல. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6 equal to square root of 36 equal to 1 by 6 into 0 minus 2 0 6 2 minus 6 minus 3 0 6. Okay, இது 9th sum finish ஆயிடுச்சு. இப்போ next 10th sum பார்க்க போறோம். Find edge of adja if என்ன find out பண்ண சொல்லியிருக்கு? edge of adja. நமக்கு கொஸ்டின்ல அட்ஜிஏ கொடுத்துருக்காங்க. ஒன்லி என்னது அந்த அட்ஜிஏக்கு அட்ஜி ஃபைண்ட் அவுட் பண்றோம். அட்ஜிஏக்கு எப்படி பண்ணுவோம்? நம்ம அட்ஜிஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதோட டிரான்ஸ்போஸ். அப்ப அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ அட்ஜி கொடுத்துருக்கல, இதுக்கு அட்ஜி கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதுல வந்து மோஸ்ட்லி இங்க பாருங்க 0 0 0 நிறைய டேர்ம் வந்து 0வா இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறபடியே கோஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் 2 0 2 உங்களுக்கு முன்னாடி வீடியோலே பார்த்துருப்பீங்க. கோஃபேக்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன்னு தெரியும். அதனால ஈஸியாக இருக்கும். அதனால நான் டைரெக்டாகவே இதில் போயிருக்கேன். 2 0 2 0 2 0 மைனஸ் 2 0 1. அப்போ இதோட டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு இதோட டிரான்ஸ்போஸ் 2 0 2வை இந்த ரோவை காலமாக ரைட் பண்ணியிருக்கோம். 0 2 0 மைனஸ் 2 0 1. ஓகேவா? இவ்வளோதான். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 11th sum பார்க்க போறோம். A equal to 1 tan x minus tan x 1. Show that A transpose A inverse equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணணும். இதுதான் இந்த சம்ல கேட்டிருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? A transpose கண்டுபிடிக்கணும். A inverse ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ A transpose என்னது? A transpose உங்களுக்கு தெரியும். 1 tan x வந்து ரோவை காலமா ரைட் பண்ணியிருக்கோம். 1 tan x minus tan x 1. இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ, அதுக்கடுத்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ இன்வர்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். மாடுலஸ் ஆஃப் ஏ என்னது? மாடுலஸ் ஆஃப் ஏ எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ காஸ் 2x இன்ட்டு காஸ் 2x வந்து 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி இது வந்து ஐடென்டிட்டி ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து அட்ஜிஏ என்ன பண்ணுவோம்? 2x2 மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா இதை வந்து நமக்கு டயகனலை வந்து சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு சைனை சேஞ்ச் பண்ணுவோம். 1 1 மைனஸ் tan x. அதுக்கப்புறம் ஏ இன்வர்ஸ் 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ என்னது? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ இந்த சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். நம்ம அட்ஜிஏ 1 மைனஸ் tan x 1. இப்போ இது ரெண்டையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன வருது? 1 சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் வெளியிலே இருக்கட்டும். இதையும் நம்ம ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது என்ன வரும்? 1 டிவைடட் பை சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் tan x மைனஸ் tan x பிளஸ் tan x மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இதுல இந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை உள்ள கொண்டுட்டு வரலாம். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ங்கிறது என்னது? நமக்கு முன்னாடியே தெரியும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்ங்கிறது தெரியும். ஸோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ நமக்கு ஐடென்டிட்டியில இருக்கு என்னது? காஸ் 2x ஈக்குவல் டு 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா என்னது? காஸ் 2x. ஸோ அதனால 1 மைனஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ்னா காஸ் 2x. அதே மாதிரி இப்போ இங்க 2 tan x divided by secant squared x. எப்படி tan x divided by secant squared x equal to tan x என்ன நமக்கே தெரியும் sin x divided by cos x. secant squared x 1 by cos squared x. இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் பண்ணோம்னா tan x divided by secant squared x equal to sin x cos x னு டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்கே ஆல்ரெடி 2 இருக்கு.
tan x by secant squared x equal to sin x cos x. இது ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா சேம் அதே தான். tan x divided by secant squared x னா sin x cos x. இது வந்து ஃபார்முலா cos 2x equal to அது. So A transpose into A inverse equal to cos 2x minus sin 2x into cos 2x sin 2x னு ப்ரூஃப் ஆயிருச்சு. ஓகேவா? இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்டில் சேஃபா இருந்து இந்த கிளாஸஸை கண்டினியூவா பார்த்துக்கிட்டு வாங்க.